நம்ம ரொம்ப ப்ரீமியமா பார்க்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸும் வந்து ரெகுலரா எடுத்துக்கிற ஃபுட்ஸ்ல வந்து ஹாஃப் குக்டு வெஜிடபிள்ஸ், ஆஃப் குக்டு நிறைய விதமா எல்லாமே வந்து ஆஃப் குக்ட்லயே சாப்பிட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது இங்க இருக்கிறவங்களும் இவ்வளவு இதுவா சாப்பிடுறாங்கன்னு. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா ஜாப்பனீஸ்ல மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து ஆஃப் குக்ல தான் சாப்பிடுவாங்க. அதுல இருக்க பெனிஃபிட் என்ன? என்னென்ன குறிப்பிட்ட வெஜ்ஜீஸா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், ஆஃப் குக்லயே சாப்பிடுவாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். அது ஹாஃப் குக்டுன்னா ஒரு ஒரு இப்போ நீங்கள் வந்து கீரை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீரையை வந்து நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், அதிகமாக ஓவர் ஹீட் பண்ணுறோம். இந்த ஓவர் ஹீட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கீரையில் இருக்கிறதே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். மைக்ரோ நியூட்ரியன்ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தான். இப்போ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸையோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸையோ நீங்கள் ஹை ஹீட்டுக்கு உள்ளாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் மாதிரி ஒரு சட்டியில் போட்டு இப்படி வதக்கியெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முதல்ல காலி ஆயிரும். சுத்தமாக அதில் இருக்காது. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆயிரும். அப்போ நம்ம எதுக்காக அதை சாப்பிட்றோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. ஆனால் ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கீரைன்னு எடுத்துக்கிட்டா அதை இவ்வளோ டெம்பரேச்சரில் தான் நம்ம குக் பண்ணணும், பால்னு எடுத்துக்கிட்டா இப்படி தான் அதை பாஸ்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை ராவாக தான் சாப்பிடணும் அப்படின்னா ராவாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப்பனீஸ் வந்து பெரும்பாலும் ராவாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா பீட்ரூட்டை நீங்கள் ராவாக சாப்பிடும் போதெல்லாம் அதில் இருக்க அந்த நைட்ரைட்ஸ்ன்னு சொல்றது அதெல்லாம் வந்து உங்கள் பாடியில் வந்து ஈஸியாக கஷ்டமா இருக்காது சார். பீட்ரூட் நல்லாவே இருக்கும். அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். பச்சையாவே சாப்பிடலாம் தாராளமாக. மேலே இருக்க தோலை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் தாராளமாக பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் கேரட்டை வந்து அவங்க பச்சையாக சாப்பிடவே மாட்டாங்க. கேரட்டை சாப்பிடும்போது ஒரு லைட் ஆயிலில் அதை சாட்டே பண்ணியோ இல்லாட்டி வேக வச்சதுக்கப்புறம் லைட்டாக சாட்டே பண்ணியோ. நம்ம இங்கே கேரட்டை நார்மலாகவே சாப்பிடுவோம். நம்ம வந்து என்னென்னா சிலது தலைகீழ பண்ணுறோம். அப்போ நமக்கு அது வந்து உங்களுக்கு பாடியில் அதில் இருக்க விட்டமின் ஏஓ இது அப்சார்ப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக இருக்காது.